திருச்செந்தூரிலிருந்து நமது செய்தியாளர் சுடலைமணி செல்வன் இணைந்திருக்கிறார். சுடலைமணி செல்வன், திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமா பூங்குழலி, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே போல் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக சுவாமி தரிசனம் செய்வதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகின்றது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். அதேபோல் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் அதிக அளவிலான பக்தர்கள் வருவார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது வரை சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் தங்களது குடும்பத்தினரோடு காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடிய பக்தர்கள் அருகே உள்ள நாளிக்கிணறில் குளித்துவிட்டு தங்களோட குடும்பத்துடன் சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக பொது தரிசனம், அதே போல் 100 ரூபாய் கட்டண தரிசனம், 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான தரிசனம் என 3 இடங்களிலும் பக்தர்களின் கூட்டம் என்பது நிரம்பி வழிகிறது. அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக போலீசார் ஆங்காங்கே குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களின் வசதிக்கு ஏற்றவாறு கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி என அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைமணி செல்வன்.